Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumaiya's kitchen. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. ஓட்டா அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். Sumaiya's kitchen ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் பொன்னி அரிசி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். இதை புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. உடனே அரைச்சி உடனே சுட்டு சாப்பிடணும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. 5 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரிசி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுலேயே இந்த முட்டை மிக்சரையும் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். 1.5 தேங்காய் எடுத்து தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கணும். தேங்காய் பால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. சுகர் தேவையான அளவு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த மாவில் 1/4 டீஸ்பூன் சோடாப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்து லைட்டாக ஆப்பம் மாதிரியே ஊற்றிக்கணும். மேலே ஹோல்ஸ் வரும். மூடி வச்சு வேக விடணும். திருப்பி போடக்கூடாது. ஊர்லலாம் இந்த ஆப்பம் சுடுறதுக்காண்டியே மண் சட்டி வச்சுருப்பாங்க. இங்கே என்கிட்ட இல்லை, அதனால தோசை பேன்லேயே ஊற்றிட்டேன். மண் சட்டியில் செஞ்சால் அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். ஒரு ஆப்பத்துக்கு மேலே தேங்காய் பால் சேர்த்துக்கணும். சுகர் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஹோல்ஸ் வரணும். ஒவ்வொரு ஓட்டாப்பத்துக்கும் மேலேயும் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.